சாப்டர் ஆரம்பிக்கவோ முதல்ல அந்த தர்பூசணி பழத்தை காட்டுறாங்க. ஸ்னேக்கியும் அந்த பையனும் இருந்தது. இந்த ஸ்னேக்கியும் அந்த பையனும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஸ்னேக்கியும் சரி அந்த பையனும் சரி 2 பேரும் பயந்துக்கிட்டே பார்க்குறாங்க. இவன் அடிச்சிடுவானோ இவன் கடிச்சிடுவானோன்னு. ஸ்னேக்கிக்கு அந்த சின்ன பையனை பார்த்தோன்னே ஃபஸ்ட் சாப்டரில் வந்த அந்த இம்மோர்டல் கல்டிவேட்டர் நான் வந்து பயத்துலேயே அவனை பார்த்துட்டு அந்த பயத்துலேயே ஸ்னேக்கி அந்த கொம்பை உடச்சிட்டு அப்படியே பின்னாடி அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ இவன் அடிச்சிடுவானோ இவனும் அந்த மாதிரி இம்மோர்டலோ அப்படின்னு நினச்சி அவனை பார்த்து பயந்த உடனே அந்த பையன் முழிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன இது ஓடிச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான். இந்த ஓல்டு பிளாக் ஸ்னேக் வந்து அவங்க அம்மாவை கொண்டு டீமன் போரை கொன்னுடுச்சு. அப்புறம் அந்த ஓல்டு பிளாக் ஸ்னேக் என்னை பார்த்தோன்னே பயந்து காட்டிலே ஓடிடுச்சின்னு சொல்ல ஆரம்பித்தான் அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பாவும் ஷாக்கானார். ஸ்னேக்கையும் பயத்தில் மவுண்டன்ஸில் ஏறி காட்டுக்குள்ளே நல்லா டீப்பாக போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்னேக்கையும் அவன் துரத்தலை அப்படின்னு பார்த்துச்சு. அப்புறமேட்டு தான் ஸ்னேக்கிக்கு தெரிஞ்சுதான் அவன் ஒரு கல்டிவேட்டர் இல்லை, அவன் சாதாரண பையன்தான். நான் ஏன் இப்படி பயந்து ஓடி வரேன், மனுஷங்களை பார்த்து இன்னும் பயம் போல எனக்கு இப்படி ஸ்னேக்கி யோசிச்சுருந்தது. நம்ம ஸ்னேக்கையும் மன அமைதியோட நிம்மதியாக இருக்கணும்னு கோயிலில் போய் கும்பிட வந்துச்சு அந்த மவுண்டன் காஸ் டெம்பிளுக்கு. அங்கே போய் 3 ஊதுவத்தி எடுத்துன்னு போய் கடவுளே என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனுஷங்களை மாதிரியே அதை கும்பிடுது. அங்கே பார்த்தீங்கன்னா மவுண்டன் காட்ஸ்க்காக நிறைய பலகாரம்லாம் வச்சுருந்தாங்க, படையில் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ஸ்னேக்கிக்கு வாயெல்லாம் எச்சி விட ஆரம்பிச்சிடுச்சு. மவுண்டன் காட்ஸ் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு சாப்பாடு வீணாக போக பிடிக்காதுன்னு மவுண்டன் காட்ஸ் வச்சு மொத்த படையிலும் ஸ்னேக்கியே தின்னுட்டு கும்புறன் பேரில் பண்ணிட்டுக்குது. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. ஸ்னேக்கியும் திரும்பி பார்க்கவோ அங்கே பார்த்தீங்கன்னா 3-4 பேர் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு பொண்ணு வந்து ஓடிக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்துக்குது. மவுண்டன் காட்ஸ் டெம்பிளுக்கு வந்து அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாருன்னு வந்துக்குது இந்த பொண்ணு. ஸ்னேக்கியும் மவுண்டன் காட்ஸோட சிலைக்கு பின்னாடி போய் எக்ஸ்ரே விஷன்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தது. அந்த பொண்ணும் வந்து பயத்துலேயே கத்திட்டு இருந்தது. நீ போன வாட்டியும் என் லவ்வரை கொண்டுட்ட, நீ யங் மாஸ்டர் இருந்தால் எல்லாத்தையும் பண்ணலாமா இந்த மாதிரி அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுருந்தது. அந்த பொண்ணும் நீ என் கிட்ட வராத இல்லைனா என்ன நானே குத்திக்கிட்டு நான் செத்துருவேன் அப்படின்னு மிரட்டி இருந்தது அந்த உடனே. யங் மாஸ்டர்னோடனே தான் இந்த ஸ்னேக்கிங்னா இருந்துச்சு. அந்த சென் ஃபேன்னு ஒரு பையன் இருந்தானே இம்மோர்டல் கல்டிவேட்டர்னு, அந்த பையனை வந்து இவன் தான் வந்து பன்னி இடத்துல வந்து அடித்து அவனை அங்கே போட்டு வச்சுக்கிறான் பன்னி சாப்பிட்றதுக்கு அப்படின்னு தெரியுது ஸ்னேக்கிக்கு. ஸ்னேக்கியோ அந்த இம்மோர்டல் கல்டிவேட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான், இவனும் ஸ்ட்ராங்காக இருப்பான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, ஆனால் அவன் ரீஇன்கார்னேஷன் ஆனவன். அந்த பொண்ணை அவனும் அடித்து போட்டு என்ன தைரியம் தான் யங் மாஸ்டரை நான் என்னையே திட்டன் பண்ணுவேன், நீயே குத்திக்கிட்டு செத்துடுவேன் அப்படின்னு. அந்த பொண்ணும் நீ இப்போ ஏதாவது என்ன பண்ணனா நான் பேயா மாதிரி கூட ஒன்று சாகடிக்காமல் விட மாட்டேன், நான் தொல்லை பண்ணிட்டே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணும் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அதெல்லாம் நம்ம ஸ்னேக்கியோ என்னமோ படத்தை பார்க்குற மாதிரி ஆப்பிள் தின்னுக்கிட்டே மவுண்டன் காட்ஸ் வச்சுருந்த ஆப்பிளை தின்னுக்கிட்டே பார்த்துட்டு நிற்கிற போது அந்த மவுண்டன் காட்ஸ் சிலையோட கை வந்து உடஞ்சி கீழே விழுந்துடுச்சு. அந்த சத்தம் இவங்க 2 பேரும் கேட்கவோ அந்த பொண்ணு வந்து மவுண்டன் காட்ஸ் தான் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்குது. இந்த எங்களோட வேறு யாரோ இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அந்த சத்தத்தில் ஒரு செகண்ட் கையை விடவோ அந்த பொண்ணு அப்படியே ஓடிக்கிட்டு மவுண்டன் காட்ஸ் சிலைக்கு முன்னாடி என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணு வேண்ட ஆரம்பிக்கவோ அங்கே இருந்தது நம்ம ஸ்னேக்கி மூஞ்ச பார்த்தோன்னே அவள் பயத்தில் வந்து அப்படியே டீமன் கத்திக்கிட்டு அப்படியே திரும்பவோ ஓடவோ அந்த எங்களோட கையில் வச்சுருந்த கத்தி கரெக்டாக செஸ்ட்டில் குத்தி அவளும் அங்கே செத்துட்டான். அவனை கத்துறான், ஐயோ என் ஃபன்னு எல்லாம் போயிடுச்சே, ஐயோ அதுக்குள்ளே செத்துட்டாளே அப்படின்னு பார்க்கவோ அந்த 2 பேர் வெளில நின்ற 2 பேரும் உள்ளே வந்தாங்க. யங் மாஸ்டர் அதுக்குள்ளேயே எல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த எங்களோட சொல்கிறான், டேய் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலடா, அவள் செத்துட்டாடா, இங்கே எதுவும் டிமானிக் பீஸ்ட் இருக்குதுடா, அதனால தான்டா இந்த பிரச்சனை, டிமானிக் பீஸ்ட் எங்கே இருக்குதோ அதை பிடிங்கடா போய், இங்கே தான் அது எங்கேயாவது இருக்கும் டெம்பிளுக்குள்ளே. ஸ்னேக்கியோ வெறுத்து ஊற்றிட்டு ஐயோ என்ன தான் தேடுறாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த 2 பேரும் முன்னாடி வந்து ஏய் எங்கே இருந்தாலும் வெளியே வா டீமன் பீஸ்ட் அப்படின்னு கத்துறாங்க. இவன் சாக்கில் அப்படியே வயிற்றுலையே கிடக்குது, உடஞ்சி போயிடுச்சு, அவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு. பரவாயில்ல சாகும் முறை போராடுவோம் அப்படின்னு அப்படியே வெளியில் கத்திக்கிட்டே அப்படியே வந்து அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு போச்சு. ஸ்னேக்கியும் வந்து ரொம்ப குள்ளமாக இருக்கவோ
6 அடி தான் இருக்கிறதுனால அவங்க சின்ன பீஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எங்களாடோ அவனோட பாம்பில் வந்து எனர்ஜி கேதர் பண்ணிட்டு இருந்தான். இந்த எங்களாடோ கத்துறான், நான் எனர்ஜி கேதர் பண்ணுறேன், அது வரைக்கும் தடுங்கடா அப்படின்னு. நாங்கள் இந்த 2 அடியானாலும் நீங்களே பண்ணலாமே வாஸ், நாங்கள் வேறு நாங்களே புள்ள பூச்சிங்க, எங்களை போய் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு போய் அடிக்க போகிறாங்க இந்த 2 பேரும் பயத்தோடையே அந்த ஸ்னேக்கியை. அவங்க 2 பேரும் அப்படியே கரெக்டாக போய் அடிக்கும் போது ஸ்னேக்கியோ அவள் வாழை வச்சு ஒரு வீசவோ 2 பேர் தலை அப்படியே உருள ஆரம்பிக்குது. ஸ்னேக்கியும் என்ன ஒரே அடியில் செத்துட்டாங்க, அவங்க என்ன அவ்வளோ வீக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இங்கிலாடு அவ்வளோதான் செத்துட்டான் அந்த பயத்துலேயே. இது என்ன மான்ஸ்டர், நான் கண் நிமிக்கிறதுக்குள்ளே 2 பேரும் சொல்லிய முடிச்சிருச்சு. நான் இங்கேருந்து ஓடி ஆகணும், ஓடி போய் என் செட்டில் போய் சொன்னாதான் இந்த ஸ்னேக்கை என்னால் கொல்ல முடியும். இது என்ன மாதிரி பிஸ்னே தெரில, நான் இப்போ ஓடி போனால் தான் உண்டு. இந்த ஸ்னேக்கியா டேய் எவங்கடா போய் சொல்ல போகிறேன், நான் இருக்க வரைக்கும் மூளையை சதற வச்சு சாகடிச்சாந்தாடா உண்டு. ஸ்னேக்கியோ அப்பாடா எல்லா பிரச்சனையும் முடிச்சுன்னு பெருமூச்சு விட்டு மவுண்டைன் காட்ஸை பார்த்து, ஒருவேளை நான் அந்த பிளேயருக்கு இருந்த எல்லா சாப்பாடும் நான் தின்னனால தான் அப்படியாச்சா, அதனால் ஸ்னேக்கியோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்களை வச்சுக்கோங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கதறிட்டு கிடந்தது. மவுண்டைன் காட்ஸ் தான் அவனுக்கு தண்டனை தரத்துக்காக எந்த மழை பண்ணிட்டாங்களோ. அதுவும் ஸ்னேக்கியும் இமேஜின் பண்ணுது மவுண்டைன் காட்ஸ் அது கூட பேசுகிற மாதிரி, ஆசீர்வதிக்கிறேன் மகனே அப்படின்னு. அவன் ஸ்னேக்கியோ வச்சதை திரும்ப எடுத்துன்னு போய் இன்றைக்கி தின்னர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மவுண்டைன் காட்ஸ்லையும் அங்கே சும்மா கிடக்குது. சம்பவம் நடந்து 1 வாரமாக ஸ்னேக்கியை வந்து கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது அதோட குகையில். அப்புறம் அந்த காட்டுறாங்க, அந்த ஸ்னேக்கியே சொல்லுது, நான் வந்து ஸ்பிரிச்சுவல் வந்து ஃபஸ்ட்டு இதோட செகண்ட் இது ரொம்ப கஷ்டமாகுது, இந்த சின்ன சின்ன சாப்பாடும் எனக்கு பற்ற மாட்டேங்குது, கல்டிவேஷன் உதவ மாட்டேங்குது, என் வைத்தியம் சரி இதையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக்கியோ புறாக்கு பொறி வச்சுட்டு அங்கே ஒளிஞ்சிட்டு கிடந்தது. ஸ்னேக்கியோ புலம்பிகிட்டே கிடக்குது, இங்கே எந்த பண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது, பண்ணியெல்லாம் ஒன்றும் பார்க்குறதே இல்லை, இந்த பண்ணிங்கெல்லாம் தர்பூசணி தின்னும், நான் அந்த பண்ணிங்களை தின்னுவேன், டேரெக்டாகவே இந்த தர்பூசணி தின்னலாமான்னு பசியில் ஸ்னேக்கி வந்து புலம்பிக்கிட்டே இருக்கும் போது ஃபஸ்ட் சீனில் வந்த சின்ன பையனும் இன்றைக்கி நிறைய வந்து மீன்லாம் பிடிச்சிட்டோம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்போ ஸ்னேக்கியும் யோசிக்குது, ஒருவேளை இந்த தர்பூசணியோட ஃபார்ம் வந்து இந்த சின்ன பையன் தானா அப்படின்னு. அந்த சின்ன பையனும் அந்த ஸ்னேக்கியை பார்த்துடுறான், மேலே இருந்த ஸ்னேக்கியை. அந்த ஸ்னேக்கியோ எப்படி என்னால் இவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்க முடியுது அப்படின்னு யோசிக்குது. அந்த பையனும் ஸ்னேக்கியை பார்த்த உடனே அதில் மீனில் இருக்கிற ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு மவுண்டென்ஸுக்கு ஓடினான் அந்த ஸ்னேக்கி இருக்கிற இடத்துக்கு. அவங்க அப்பாவும் என்னடா போகிற எங்கடா போகிற அப்படின்னு திட்டுறாரு அவனை பார்த்து. ஸ்னேக்கிக்கு தான் மனுஷங்களை பார்த்தா பயமாச்சே, ஒரே ஓட்டம் மரத்து மேலே அப்படியே ஏறிடுச்சு, வரையிலையே. அந்த சின்ன பையனும் அந்த மீனை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு, எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கெலாம் நன்றி, அந்த டீமன் போரை கொண்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி மீன்லாம் வச்சுட்டு போயிட்டான். ஸ்னேக்கியோ இந்த மீன்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்துச்சு, ஒருவேளை ட்ராப்பாக இருக்குமான்னு யோசிச்சுது. சரி ஏதாவது ஒன்று தின்னா பிரச்சனை இல்லைன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒன்று எடுத்து லபக்குன்னு அப்படியே முழுங்கி, டேஸ்ட்டாக தான் ஆகுது, இன்னும் நிறைய தின்னா தப்பு இல்லை, தின்னுவோம், எனக்கு தானே வச்சுக்கலாம், வேறு யாருக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு தின்ன ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த பையனும் நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு பெரிய ஆளை பார்த்தான். என்ன இவர் இவ்வளோ பெருசாகிறாரு, பார்த்தா ஒரு ஸ்னேக் கேச்சர் செட்டில் இருக்கிற ஒரு மெம்பர். அதுவும் இல்லாமல் இந்த சாப்டர் இதோட முடிஞ்சிச்சு. மேலும் இன்னொரு சாப்டர்ஸ் ஆகணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை.